செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்தால் நல்லதுதானே என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை. அதுக்காக பாராட்டணும். நீ மறட்டும் தலைவரே, களத்துக்கு வந்து அவருடைய கொள்கை, அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி எங்கிட்ட அதிமுக யார்கிட்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சாது. எப்பவுமே இது வரைக்கும் வச்சதில்லை. அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய நான் இங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு அம்மா புரட்சி தலைவர் அம்மா வழியில அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில இருக்காரு. நடிகர் விஜய் உங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தால் அது பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கீங்க? என்னங்க அது எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க தம்பி. என்ன வெற்றி, நீங்களும் மாறிட்டீங்களே. நீ வெற்றி அவர் இங்க அதுக்கு கணித்து வரட்டும். வந்தா நல்லது தானே. யார் வந்தாலும் சரி. திமுக கம்யூனிஸ்ட் திமுக எதிர்க்கிறவங்க எங்களை பொறுத்தளவுக்கு சொல்லிட்டோம். இன்னைக்கு அதிமுக பொறுத்தவரை நிரந்தரமான எதிரி திமுக தான், வேற யாரும் கிடையாது. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.